ஆவின் பால் விலை உயர்வு தொடர்பாக தமிழக அரசு 8 வாரத்தில் பரிசீலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆவின் பால் விலை உயர்வு தொடர்பாக வக்கீல் சூரியபிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு நீதிபதி கர்ணன் முன் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி 8 வாரத்திற்குள் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் அதிகமாக பயன்படுத்துகின்ற ஆவின் பால் விலை உயர்வை லிட்டருக்கு 10 ரூபாய் ஏற்றியது அநியாயம் என்றும், ஆவினிலே கடந்த 10 வருடங்களாக நடைபெற்ற ஊழலின் விளைவாக 300 கோடி ரூபாய் ஆவின் பணம் சூறையாடப்பட்டிருக்கிறது என்றும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த 300 கோடியை கைப்பற்றினாலே ஆவின் பால் விலை உயர்வை ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்காது என்று கூறி இன்றைக்கு நான் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்தேன். அந்த ரிட் மனு நீதியரசர் கர்ணன் அவர்கள் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதியரசர் கர்ணன் அவர்கள் 8 வார காலத்திற்குள் ஆவின் பால் விலை குறைப்பதை பற்றி அரசு விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். ஆவின் நிர்வாகத்தில் 300 கோடி ரூபாய் அளவிலான முறைகேடு மீது உரிய நடவடிக்கை எடுக்க மனுதாரர் கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.